ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் சந்திக்க போவர் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க அண்மையில உங்கள் சார்பாக ஒரு வழக்கு ஒன்று தன்னிச்சையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல குறிப்பாக ஒரு பின்கின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஃபேக் அலகேஷன்ஸ், பொய் குற்றச்சாட்டுகள், பொய் வதந்திகளை பரப்புறதாகவும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் ஆபீஸ்க்கு நீங்க கேஸ ஃபைல் பண்ணிருக்கீங்க. இப்போ இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அப்படி என்ன, ஒரு பக்கம் கருத்து சுதந்திரம்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு பக்கம் அப்படி என்ன அவங்க பேசிட்டாங்க, அதனால என்ன விளைவுகள் அதனால இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கருத்து சுதந்திரத்தை பல்வேறு வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் அது ஹேட்ஃபுல்லா இருக்கக்கூடாது, கருத்து சுதந்திரம் வயலன்ஸை இன்சைட் பண்ணக்கூடாது, ஃபேக்கா இருக்கக்கூடாது, ஃபேக் நியூஸை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பாக நீங்க இந்த கோயம்புத்தூர் சூலூர் சிறுமி விவகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது ஒரு போக்சோ கேஸ் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் அதுல ஏன் அதை போக்சோல பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ரிவீலிங் ஐடென்டிட்டி ஆஃப் மைனர் இட்செல்ஃப் இஸ் அன் அஃபென்ஸ். அதாவது ஒரு மற்ற வழக்குகள் மாதிரி இல்லாம, இப்ப நீங்க கொல்லப்பட்டவரோ அல்லது பாதிக்கப்பட்டவரோ அவங்களுடைய முகத்தை நீங்க தாராளமா போட்டோ போடுவீங்க, இவர் தான் கொல்லப்பட்டவர். ஆனால் அந்த சூலூர் விவகாரத்துல நீங்க அப்படி போட முடியாது. ஏன்னா அது அந்த மைனருடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறது கூட சட்டப்படி குற்றம், அவங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவது. போக்சோவும் ஜூனல் ஜஸ்டிஸ் ஆக்டும் அவங்களுடைய ஐடென்டிட்டிலாம் என்னென்னன்றதையும் விளக்கமா சொல்லுது. எதெல்லாம் ஐடென்டிட்டி, அவங்களுடைய அடையாளம்னு சட்டம் எதையெல்லாம் பார்க்குது அப்படின்னா, அது அவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய பேரு, அவங்க படிக்கிற ஸ்கூல்ல அவங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்ற விவரம், அவங்க பெற்றோருடைய போட்டோஸ், அவங்க ஸ்கூலுடைய விவரங்கள், இது எல்லாம் நிறைய லிஸ்டே வருது. உங்களுக்கு போக்சோவும் இதுவும் ஒண்ணு கிடையாது, சாதாரண கேஸே ஒண்ணு கிடையாது. நீங்க சாதாரண வழக்கிலேயே விசாரணையின் போக்கை திசை திருப்பும் வகையில் செயல்படக்கூடாது, அதுவே சட்டவிரோதம், குற்றம். சாதாரண வழக்கிலேயே வயலன்ஸை இன்சைட் பண்ற மாதிரி, பொய்யை தரப்புற மாதிரி, பதற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற பேச்சுக்கள் நீங்க செய்யக்கூடாது, அதுவே குற்றம். அப்படின்னா இது எவ்வளவு சீரியஸான போக்சோ வழக்கு. அதுல உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா சரி கிடையாது அப்படின்னு விசாரணையின் போக்கை திசை திருப்புவதை போலவும், அவங்க குழந்தை இப்படி போயிருச்சு, அதுக்கு காரணம் அது இல்லை, குற்றவாளி இப்ப எப்படி ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றது குற்றமோ, இப்ப அந்த குற்றவாளியை பற்றி விசாரணையுடைய போக்கில் மிக முக்கியமானது இது சப்ஜுடிஸ் வழக்கு விசாரணையில் இருக்கிறது, ரொம்ப முக்கியமான ஒன்று. வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவன் திமுக காரனாவே இருந்தால் கூட இப்ப அதை பத்தி அக்கறை கிடையாது யாருக்கும். குற்றம் சாட்டப்பட்டவன் கொலையாளி, கொடூரக்காரன், வக்கர புத்தி உடையவன், அது யாரா இருக்கட்டும், அது டிவிகே காரனா இருக்கட்டும், ஏடிஎம்கே காரனா இருக்கட்டும், பிஜேபி காரனா இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த ட்ரெண்டை வச்சு ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டவனுடைய மதம், குற்றம் சாட்டப்பட்டவனுடைய கட்சி, குற்றம் சாட்டப்பட்டவனுடைய பின்புலத்தை வைத்து குற்றத்தை மறைக்கக்கூடிய பாணியை பெரும்பாலும் பாஜக வடநாடுகளிலே கையாண்டிருப்பது நீங்க பல பேரும் பார்த்திருப்பீங்க. அவங்க யாருன்னு பார்த்து டக்குன்னு அதை வச்சு திசை திருப்பிடுவாங்க. அதே மாதிரி குற்றம் சம்மந்தப்பட்டவன் அவங்க எப்படி செய்வாங்கன்னா, குற்றம் சம்மந்தப்பட்டவன் ஒரு முஸ்லீமா இருந்தா அது அவங்களுக்கு போதுமானது, ஜம்முன்னு அதை வச்சு ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கு லவ் ஜிஹாதுல இருந்து பல முத்திரைகளை குத்தி அதை அழகா நவுத்திடுவாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கடந்த காலங்கள்ல திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தெரியாதனமா அவன் திமுகன்னு தெரிஞ்சுட்டா போதும், அதை வச்சு ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மீண்டும் திமுக ஆட்சியில் இல்லாத போதும் மீண்டும் அதையே தொடர்வதற்கு முயற்சிக்கிறாங்க. இப்ப அவன் குற்றம், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக காரரே இருந்தாலும் இப்ப யாரும் வக்காலத்து வாங்கிட்டு வர போறது இல்லை. இப்ப பிரச்சனை ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் அரசை கேள்வி கேட்பது என்றைக்கும் நியாயமானது. அது அவன் திமுக காரனா இருந்தா மட்டுமே இல்ல, திமுக ஆட்சியில் இருக்கிறது, திமுக காரன் இதை செய்கிறான், அது விஷயமே இல்லை. இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறது அவன் எந்த கட்சியை சார்ந்தவன் என்பதை தாண்டி, அன்டில் ஆர் அன்லெஸ் அவன் அந்த கட்சியோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தினான் என்பது வந்தாலே ஒழிய, அப்ப நம்முடைய கவனத்துக்கு ஒரு சில விஷயங்கள் வருகிறது. நீங்க அந்த குறிப்பிட்ட ஆட்கள், நானும் பெருசா அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சட்டத்திற்கு உட்பட்டு அதுல இருக்க என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேரளா ஸ்டோரி இஷ்யூ வரும் பொழுதும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் கேரளா ஸ்டோரி ரொம்ப ஒரு கோரான மேட்டர்ஸ் வரும்போது அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதில் பெரிதும் நம்பிக்கை உள்ளவன் ஒரு வழக்கறிஞராக. நமக்கு அதுல ஒரு பெரிய ஆர்வமும் நம்பிக்கையும் உண்டு. சமீபத்தில் அப்படிதான் ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு, ராஜசேகர்னு ஒரு பெரியவர் ரொம்ப பயங்கரமா நம்மளை போட்டுக்கிட்டு ஆன்லைன்ல அபியூஸ் பண்ணிட்டார்.
ஜிகாதி கிகாதி என்னென்னமோ சொல்லிட்டாரு. அப்ப நான் சொன்னேன் அவருக்கு, நான் வந்து எடுத்த உடனே கூட நம்ம இது மாதிரி இறங்குறது கிடையாது. நான் வந்து ஏன்னா இதுக்கும் நேரம் செலவாகும். சமீபத்துல நான் வந்து இண்டிகோல போறப்போ உங்களுக்கு நம்மளா 2 பேர் பேசிக்கிட்டோம். அதுல ஒரு சும்மா ஒரு ஷார்ட்ட எடுத்து போட்டதுதான் மில்லியன்ஸ் போயிருச்சு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல. அது நம்ம அந்த விவரமா சொன்னது அந்த கேஸை பத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அது ரொம்ப அது என்னன்னா அந்த மாதிரியான உரிமை பறிப்பு விஷயத்துல வந்து சட்டம் நமக்கு ரொம்ப அருமையான பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. இண்டிகோ இஷ்யூ வந்து மேகில உப்பு இல்லாதது தான் இஷ்யூ. ஆனா அதுவே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய உரிமை என்ன என்பதை கேட்டு பெறுவதற்கான எல்லா அதிகாரத்தையும் சட்டம் தந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அது மாதிரி தான் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இந்த ஈகோ சிஸ்டம், டிவிக்கு ஈகோ சிஸ்டம், அந்த ஏதோ சொல்றாங்க, அந்த மாஃபியா ஏதோ சொல்றாங்க, இந்த குரூப் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பொய் செய்திகளை பரப்புவதை மிகப்பெரிய விஷயமா வச்சிருக்காங்க. நீங்க வடநாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த பொய் செய்திகளை எல்லாம் டீபங்க் பண்றதுக்கும், இதை வந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்கும் ஜுபேர்னு ஒருத்தர் இருக்கார். நீங்க பார்த்திருப்பீங்க. ஆல் நியூஸ் ஜுபேர் அப்படின்னு. அவரை போட்டு ரொம்ப படாத பாடு படுத்துனாங்க. அவரை பயங்கரமா படாத பாடு படுத்துனாங்க. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாரு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு திரும்ப அதை தொடர்றாரு. அந்த பணியை தொடர்றாரு. அவருடைய லேப்டாப்பை பறிச்சாங்க. அவர் என்னென்னமோ பண்ணாங்க அவர். பொய் செய்திகளுக்கு எதிராக அவர் வந்து டைரக்டா அதை செக் பண்ணி போட்டுருவார். இந்த நியூஸ் எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு. இப்ப அவரை நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சி வெறுமனே நெரேட்டிவ் பொய் செய்திகளை மட்டும் மூலமாகவே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அந்த கட்சி பொய் செய்திகளை வைத்து தன்னுடைய அக்கௌண்டபிலிட்டியை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்குது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ராஜசேகர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல கம்ப்ளைண்ட்டை சம்பந்தப்பட்ட இப்போ யூஸ்வலா ஆன்லைன்ல வந்துச்சுன்னா, இப்போ இண்டிகோ மேட்டர் வந்து நாங்க கன்சூமர் ரெட்ரஸல் ஃபோரம் போனோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ரெட்ரஸல் ஃபோரம் போயிருந்தோம். 10,000 ரூபாய் ஃபைனும், அதை வந்து லிமிடெட் எக்ஸ்டென்ட்ல வந்து அதை வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸா டிக்ளேர் பண்ணுச்சு கோர்ட். ஃபோரம் வந்து டிக்ளேர் பண்ணுச்சு. பட் இன்னும் அந்த 10,000 வரல. நம்ம அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ திரும்ப போயிட்டு. அது நடந்து இப்ப நாளைக்கு பக்ரீத் பெருநாள் வருது இல்லையா? இந்த சட்ட ரீதியாக இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கு எதிராக நீங்க ஒரு விஷயம் தொடங்கியிருக்கீங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது மக்கள் கிட்ட, இல்ல திமுக தொண்டர்கள் கிட்ட அவங்க எந்த அளவுக்கு இதை வரவேற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாயிண்ட்டுக்கு வடங்குறீங்க. இல்ல இல்ல ஏன்னா அந்த அதோடைய தாக்கமான என்ன பாக்குறேன்னா, அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோ போய் திரும்பி பார்க்கணும் செக் பண்றப்ப அந்த வீடியோ அந்த அக்கௌண்ட்ல இல்ல. அப்போ ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல வந்து அதோட தாக்கம் ஒண்ணு இருந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதாவது சட்டம் வந்து என்னைக்குமே ஒரு பிரச்சனை. அதுதான் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு நீங்க அதுக்குள்ள பாயிண்ட்டுக்கு வடாங்குறீங்க. அதாவது அது எதுக்கு அந்த உதாரணம் சொன்னேன் நான் சொல்றேன். நான் சொல்லியே தீருவேன் நான் சொல்ல வந்தது. அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னன்னா, நாளைக்கு பக்ரீத். போன பக்ரீத்துக்கு நான் வந்து யுஏஇல இருந்து இந்தியா வர்றப்ப நடந்த சம்பவம் தான் இண்டிகோ மேட்டர். அதுக்கான ஒரு குறைந்தபட்ச நீதி கிடைப்பதற்கு, இது தப்புதான் நீதிமன்றம் வந்து இண்டிகோவை கண்டிப்பதற்கு இட் டுக் 8 months. சரிங்களா? இப்போ வந்து இந்த பக்ரீத் நாளைக்கு வரப்போகுது. இன்னி வரைக்கும் அந்த ஆர்டர்ல கொடுத்த 10,000 என் கைக்கு வரல. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இதைத்தான் நீங்க இங்க அப்ளை பண்ணணும். லேட் ஆகட்டும், பரவாயில்ல. ஆனால் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டு நாமும் பதிலுக்கு பதில் இறங்கி பொய் செய்தியையோ அல்லது வந்து அவர்களுக்கு சளைக்காமல் நாமளும் வந்த வன்முறையாகவும் அருவறுப்பாகவும் பேசுவதை விட, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால், உதாரணத்திற்கு குஜராத் கலவரத்திற்கு மோடிதான் காரணம் என்று சட்ட போராட்டம் அவருடைய அரசியல் காரணமாக இன்னைக்கு தோத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த 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 வந்து தொடுக்கப்பட்ட அந்த சட்ட போராட்டம் வந்து ரெக்கார்ட்ல இருக்கும். அப்படியே அதுல எதெல்லாம் மாத்தினாங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு நாள் அதை தெரிஞ்சுக்குவீங்க. பில்கிஸ் பானு விவகாரம் கூட எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டாலும் பில்கிஸ் பானு 2002 தான் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட தன்னுடைய குடும்பத்தினருக்காக தொடுத்த சட்ட போராட்டம் 2008 தான் வந்து நீதி கிடைத்தது. நான் இதை தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு தான் ரெலவெண்டான பதில். அதை நீங்க உள்வாங்கிக்கணும். அப்போ வந்து 6 ஆண்டுகள் அது ஆட்சி மாற்றமும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். 6 வருடங்கள் வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தி, சிபிஐ கேஸை மகாராஷ்டிராவுக்கு மாத்தி, குஜராத்ல விசாரிச்சா நமக்கு நீதி கிடைக்காதுன்னு போராடுறாங்க இல்லையா? சட்ட போராட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை, டெம்பரமெண்ட், கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த உதாரணம் சொன்னேன். இப்ப நாம இதை சொன்னோம். இப்ப அந்த ராஜசேகர் அப்படிங்கிற ஒருத்தர் மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவர் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ரொம்ப வயதான ஆள் போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு நான் ஃபேஸ்புக் கூட்டே போயிடறாரு. அது நமக்கு தேவையில்லை. அவர் இருக்கட்டும், அவருடைய கருத்துக்களை கூட நம்மளே கூட எதிர்க்கட்டும், நம்மளே கூட விமர்சிக்கட்டும். அவர் அதை கண்ணியமான முறையில விமர்சிக்கட்டும். அதுல தப்பு கிடையாது. விமர்சிக்கட்டும், தப்பே கிடையாது. நேத்து கூட ஒரு பையன் வந்து என்ன எழுதும்போது பயங்கரமா ஒரு அருவறுப்பான வார்த்தையை போட்டு என்னை திட்டி எழுதியிருந்தாப்ல, டிவி கேக்காரர். அப்ப நான் சொன்னேன், தம்பி நான் வந்து
எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான அனைத்து வழிவகையும் செய்வேன், முயற்சி எடுப்பேன். காரணம், உங்கள் விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. நீங்க எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை கூட முன்வைக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அருவருப்பான வார்த்தை வந்து சட்டப்படி தப்பு, நீங்க அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். மறுபடியும் அவர் வந்து அந்த ராஜசேகரன் அப்படிதான் பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, நீ போவியா, நீ மோடியை திட்டுறவன், நீ அது பண்றவன் இது பண்றவன், நான் நீதிமன்றத்துல வந்து பேச வேண்டான்னாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படார்னு வந்துட்டார். நான் ஃபேஸ்புக்கிட்டே போறேன் அப்படின்னு எழுதி கொடுத்து போயிட்டார். அப்புறம் அப்ப வந்து நாம இது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நீதிமன்றத்திலே டைரக்ஷன் கேட்போம். யூஸ்வலா நம்ம டிராஃப்ட் பண்றதே எப்படி பண்ணுவோம், அந்த பாயிண்ட் தான் இப்ப நீங்க கேக்குறீங்க, அதுதான் நான் வர்றேன். டிராஃப்டே எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நாங்க யூஸ்வலா ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டு நேரில் போய் சந்திச்சு கொடுக்கறதுக்கு வந்து கொடுக்க வர வாய்ப்பு இருந்தா கொடுப்போம், இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு சம்மன் வரும், நீங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் வாங்க அப்படின்னு. அப்ப அந்த சம்மனுக்கு நாங்களே அப்பியர் ஆகி ப்ராப்பரா போயிருவேன். வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல கரெக்டா போயிருவேன், சம்மனுக்கு போய் அப்பியர் ஆகி. இப்ப அவங்க வராங்களான்னு, இப்ப அவங்க வரல அப்படின்னு சொன்னா 1க்கு 2 சம்மன் 3 சம்மன் கொடுப்பாங்க போலீஸ்ல இருந்து. அந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். சம்மன் கொடுத்து மேக்ஸிமம் வந்துருவாங்க சில பேர். பெரும்பான்மையான ரொம்ப பயந்தவங்களா இருந்தா தான் வரமாட்டாங்க. வராம இருந்துகிட்டு இது பண்ணாங்கன்னு சொன்னா நாங்க அடுத்த கட்ட திணைக்கு செய்ய சொல்லுவோம். அப்ப விசாரணைக்கு அவங்க வந்து உட்பட தயார் இல்லை, என் புகாரின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வச்சு எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க அப்படின்னு. இவங்க கேட்காத பட்சத்தில், இவங்க பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, போலீஸ்ல பெரும்பாலும் நடக்காது. போலீஸ் வந்து லெத்தார்ஜிக்னஸ் வந்து அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஏற்கனவே புகாரையே வந்து டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க ரெடியே பண்ணிருப்போம். நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வழிமுறைகள் எப்படி செய்யணுமோ அப்படிதான் பண்ணியிருப்போம். நேரடியா போய் கோர்ட்ல போட்டுரும். கோர்ட்ல போட்டு இப்ப வந்து பிரசன்ஸ் காட்டுவாங்க. நான் இதுக்காகவே நான் நிறைய வந்து என்னுடைய வழக்குக்காக போறதை விட நான் போட்ட வழக்குக்காக நான் கோர்ட்ல அப்பியர் ஆகுது நிறைய. நான் வந்து பெட்டிஷனரா அடிக்கடி சொல்லுவாங்க எங்க ஆபீஸ்ல, சார் பெட்டிஷனரா தான் சார் நீங்க வர்றீங்கன்னு. நிறைய வழக்குல போய் நான் பெட்டிஷனரா நின்று பிரசன்ஸ் கொடுக்க கொஞ்சம் சலைப்பு பார்க்க கூடாது. என்ன அது ஒண்ணு, பொழப்புகள் போனாலும் கூட சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையும் சில இழப்புகள் நமக்கு ஏற்படும். பொருளாதார ரீதியா வந்து நம்ம நேரங்கள் விரயமாகும். முக்கியமான நம்முடைய வழக்கு சார்ந்த விவரம் சார்ந்த விஷயத்துக்கு போக முடியாது, இதுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்ப நம்ம பெட்டிஷனரா போயிட்டு நம்ம பிரசன்ஸ் காட்டி, ஒரு முறை இவர் இருக்காரு சேலம் மணிகண்டன், அவர் ஒரு முறை அப்படிதான் வந்து விவாதத்துல உட்காந்துருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ் 18ல வந்து கொஞ்சம் இறக்க முடக்க பேசிட்டார். அதுக்கப்புறம் போன்ல பேசினார் என்கிட்ட. இல்ல புகாரி நான் அப்படியே, சரிங்க சார் நீங்க பெரிய மனுஷன், கொஞ்சம் கவனமா இருந்து சொல்லுங்க சார், விட்டாச்சு பேச்சு. திரும்ப வந்து சத்தியம்ல வரும்போது திரும்ப அதே மாதிரி மத துவேஷத்தோட பேசினாரு. உங்களுக்கு அது ஒரு வாதமா போச்சு, மத துவேஷத்தோட பேசினாரு. நான் வந்து சொன்னேன், உங்களை சட்ட ரீதியா எதிர்கொள்வேன்னு சொன்னேன். அதே மாதிரி போட்டு நான் பிரசன்ஸ் காட்டும் போது கோர்ட்ல வந்து எங்க ஆபீஸ்ல வந்து ஜூனியர்ஸ் வந்தது, எனக்காக அப்பியர் ஆனாங்க. நான் பிரசன்ஸ் காட்டினேன். அவர் என்ன திரும்பியே பார்க்கல. ஆக்சுவலா சேலம் மணிகண்டன்னா இவரா, ஏடிஎம்கே இதுல இருந்து நிறைய பேசுவாரு அவரா அப்படின்னு, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு எங்க ஆளுங்களை கேட்க, எங்க ஆளுங்க அப்பதான் பிரசன்ஸ் தானேன்னு வந்துட்டாங்க. நான் மே ப்ளீஸ் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள டேட் போட்டேன். அது வந்து ப்ராப்பரா போட்டு கோர்ட்ல நாங்க ஆர்டரும் வாங்கி, அந்த டைம்ல கொஞ்சம் என்னால அதை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு. நான் அந்த யூஏ கேசஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கும்போது அது மட்டும் சேலம் மணிகண்டன், இல்லைன்னா அது எஃப்ஐஆர் ஆயிருக்கும். அது அல்லாமல் மற்ற விஷயங்கள் அதுதான் கொஞ்சம் நேரம் காலங்கள் வந்து இது நம்ம கொஞ்சம் விரயமா போக வேண்டியிருக்கும். இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வேலிடான மேட்ரு. ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்சோ கேஸ் சீரியஸ் அஃபென்ஸ், அதுல வந்து எல்லாரும் தொடர்புடைய ஆட்கள். உதாரணத்துக்கு நீங்க அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அரியலூர் மாணவி விவகாரத்தில் அதனுடைய முகத்தை மறைக்காமல் வீடியோ போட்டார், அது அஃபென்ஸ். அந்த குழந்தை பேசுற வீடியோன்னு ஒண்ணு போட்டார் பாத்தீங்களா, அதுவே ஒரு அஃபென்ஸ். ராகுல் காந்தி டெல்லியில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு, மைக்கேல்பட்டி விவகாரத்துல ராகுல் காந்தி டெல்லியில் கற்பழிக்கப்பட்டு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு மைனர் வீட்டுக்கு போறார். அது போகும்போது அந்த வீட்டு ஆளுங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு, அவங்கள வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. வந்தாருன்னு சொன்னா, நான் இந்த மாதிரி அந்த விக்டிமுடைய வீட்டுக்கு போனேன், அவங்கள சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு வீடியோ போட்டு இது போட்டார், போஸ்ட் போட்டார். அந்த போஸ்ட்டுக்காக அவருடைய ட்விட்டரை தூக்கிருச்சு என்சிபிசிஆருடைய ரெக்கமெண்டேஷன்ல. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ், என்சிபிசிஆர் இருக்கு. என்சிபிசிஆர் என்ன பண்ணிருச்சுன்னா, இது வந்து போக்சோ படி தப்பு, ஏன்னா அவங்க வந்து விக்டிமுடைய பேரண்ட்ஸ் இல்லையா, அதுவும் ஐடென்டிட்டி உங்களுடைய புள்ளதான் அப்படின்னு. அப்படி ஒரு வழக்கு இருக்கிறப்ப இதுல இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப வந்து கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் சொல்லி அவன் திமுக காரன் அது இதுன்னு கிடக்க முடக்கா நிறைய பேசியிருக்கிறான். ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு இது யார் வேணா செய்யலாம் அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி. இதுதான் ஃபார்மேட், அதுவும் நம்ம சொல்லலாம் ஒரு விழிப்புணர்வுக்காக. இதுதான் ஃபார்மேட். ஒரு பொய் செய்தியை வந்து வழக்காக்க வேண்டும். எந்த இது வந்து சைபர்ல இருந்து வர்றதுனால, சைபர் கிரைம்ங்கிறதுனால நீங்கள் பார்த்த இடமே உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் தான். நீங்க எங்க பாக்குறீங்க, நான் அதனால என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேயே கொடுத்துட்றேன். இது நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு செய்தியை பார்த்தேன் அப்படின்னு நம்ம பார்த்த இடமே நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன் தான். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஃபேக் நியூஸ், நம்முடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி இது மாதிரி பரப்பக்கூடிய பொய் விவகாரங்கள், ஒரு விசாரணையினுடைய போக்கையே திசை திருப்பக்கூடிய வகையில் தரப்படக்கூடிய. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இத மாதிரி தாவேக்காரர்கள் எக்கச்சக்கமான பொய் செய்திகளை, அத இதே கான்ஸ்பிரசி தியரிய, இதே கான்ஸ்பிரசி சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளு பயங்கரமா ஏதோ
ஜிம்பாடி மாதிரி இருக்காப்ல, அவர் ஏதோ பேசுற வீடியோஸ் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, அவரும் பேசிட்டு இருக்காரு. நம்முடைய பாலிசி என்ன அப்படின்னா, ஒரு ஆளை எடுத்து அவருக்கு சட்டப்பூர்வமா அவர் செஞ்சது என்னங்கிறத ஒரு 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 முடிவு நம்ம பார்த்துடணும். அப்ப இது வந்து இன்னைக்கு வழக்கு இங்க பதியல அப்படின்னு சொன்னா, இது பெரும்பாலும் காவல்துறையில வந்து பெரும்பாலும் பதிய பண்ண மாட்டாது. இப்ப நடக்கிறது அவங்க ஆட்சி வேற. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், நீதிமன்றம் போயிருவோம். நீதிமன்றம் போய் டைரக்ஷன் கேட்போம், இது மேல எஃப்ஐஆர் போட சொல்லி. ஒரு விசாரணை மையம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து திசை திருப்பும் வகையிலும் பொய்யான செய்தியை வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீது அவதூறாக பரப்புகின்ற விஷயத்திலும், இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இது கொடுத்து வச்சிருந்தார். நான் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன கூப்பிட்டாங்களோ இல்லையோ, நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேல கொடுத்து டெஃபமேஷனுக்கு வந்து 2 கோடி ரூபாய் நோட்டீஸ் அனுப்பி விட்டுருந்தேன். அப்ப அந்த மாதிரி டெஃபமேட்ரியா இருக்கிறதுனாலையும், இது வந்து பொய்யான செய்திகளை இது சொல்றதுனாலையும், ஒரு கட்சியினுடைய கௌரவத்தை வந்து கெடுக்கிற வகையில் இருப்பதனாலையும், உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெறுப்பு செய்திகளை கக்குவதற்காகவும், ஒரு குறிப்பிட்ட குரூப் மேல வந்து வெறுப்பை கக்குவதற்காக பொய்யான செய்திகளை பேசுவதற்காகவும் இவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று இப்ப நான் போய் இப்ப போயிருவேன். இப்ப என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல எக்மோர்ல வந்துடும். இப்ப நான் அங்க போயிட்டு நான் பிரசன்ஸ் காட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் வழக்கு நடந்துரும். வில் கெட் அன் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வந்து இப்போ அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து இது இந்த மேட்டர் இல்ல சிவில் இன் நேச்சர், இது அப்படி இதுதான் ஹேண்டில் பண்ணல, இல்லை நீங்க வந்து இது டெஃபமேட்டரியா பார்க்கணும், இது நீங்க சிவில் டெஃபமேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு டெஃபமேஷனும் போடுவேன். இல்ல போட முடியாத டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா நான் அடுத்த அப்ராப்ரியேட் போறதுக்கு போயிட்டே இருப்பேன். என்னுடைய வேலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுவேன் இந்த குறிப்பிட்ட நபர். ஏன்னா இது வந்து ஒரு பொய் செய்தி, அதுவும் வந்து நீங்க டேக்கிள் பண்றதுக்கும் ஹேண்டில் பண்றதுக்கும் எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுகளே சொல்றாங்க, ஒரு டைம் கொடுக்க வேண்டாமா. வன்னியரசே பேசுறாரு, பேசும்போது என்ன சொல்றாரு, இப்பதானே வந்துச்சு கவர்மெண்ட், உடனே நீங்க இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ், சப்பக்கட்டா இருந்தாலும் பாயிண்ட்ஸ். இது பேசுறது வேற. அதுக்கு நீங்க வீடியோ போடலாம். திமுக அரசியல் என்னெல்லாம் தவறு நடந்துச்சு, இது எவ்வளவு நேரத்துல அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க, அது நடவடிக்கை கரெக்டா இருந்துச்சா, அது ஏற்புடையதா இருந்துச்சா, போதுமானதா இருந்துச்சா, அதுக்கு நீங்க வீடியோ போடலாம். ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய நியாயமான குற்றச்சாட்டுகளை கூட பொய் செய்திகளின் மூலமாக நீங்கள் திசை திருப்ப முடியும் என்று நம்பினால், உங்களை சட்டத்திற்கு முன்னால் நிச்சயமாக நிற்க வைத்து அதற்கான தண்டனை பெற்று வேண்டும். தலைமையிலிருந்து அப்படியே வருது இல்லையா? குறிப்பா வந்து அவங்க 10 லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போயிருக்காங்க, தொடச்சு வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் போனதான் தெரியும் என்ன இருக்கு, என்ன போயிருக்கு, என்ன வந்திருக்குன்றதெல்லாம் போனை பார்த்துதான் தெரியும்னு ஆரம்பிச்சு, அதன் பிறகு மின் வெட்டு நடக்குது, மின்சாரம் இல்லாம நிறைய மக்கள்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்பயும் வந்து சில ஆட்களினுடைய தூண்டுதல்களால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு அப்பயும் ஒரு ஈக்கு வச்சு பேசுறாங்க. இது வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களால செய்யக்கூடிய சில வேலைகள்னு செய்திகள்ல பரப்புறாங்க. இது மாதிரி எல்லாம் அதனுடைய தொடர்ச்சியா தான் இதையும் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. ஆமா ஆமா, அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா தான் நீங்க இதை பார்க்கணுங்கிற நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள். இப்ப ஆல்ரெடி வந்து வில்சன் சார் எல்லாம் போட்டிருந்தாங்க, நாங்க டிஜிபிட்டே கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகுதான் அந்த வீடியோ டெலிட் செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதை முறையாக கொண்டு போய் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு, சரி நம்ம ஒரு தனிநபரா இதையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இதை ஒரு பிரச்சாரமா போடுவோம். இப்ப நேத்து வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, எனக்கு ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க, நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அதுதான் அழகான முன்னெடுப்பு, அதுதான் வரவேற்புக்குரிய ஒரு முன்னெடுப்பு. அவனால அதே ஃபார்மெட் தான், அதுல அவங்க பேரை மாத்தி போட்டுக்க வேண்டியதானே, சப்ஜெக்ட் அவ்வளவுதானே. ஏன்னா சைபர் இல்லையா, ஆங்காங்கே கொடுக்க வேண்டியதானே. எப்படி மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் வந்து சனாதனத்தை பத்தி பேசணும்னு இந்தியா முழுக்க வழக்கு போட்டாங்கல்ல. இல்ல இன்னைக்கு அரசியலை தாண்டி இந்த நம்மளை எதிர்நோக்கி வரக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸை பிரேக் பண்றதுக்காகவே ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கா? எவல்யூஷன் ஆயிடுச்சுல, நீங்க தடுக்கலாம் முடியாது. அது யார் கொண்டு வந்தாங்கன்றதை தாண்டி இன்னைக்கு அது ஒரு மெனஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது நல்லது மட்டுமே நடக்காது, சில கெட்டதும் நடக்கும். கெட்டது கண்டிப்பா தாவேக்க கூட கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆட்சி வந்ததுடைய வழிமுறை அந்த மாதிரி வந்தது வந்து ஏதோ நல்லதை காட்டியோ ஒரு பெரிய திறமையை காட்டியோ இல்லை, வந்ததே இந்த வழியா தானே. ஒரு பேரலல் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அந்த பேரலல் யூனிவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸுக்கு திருப்திப்படும் மாதிரி ஏதாவது ஒரு பதில். உதாரணத்துக்கு நான் வந்து குதிரை பேரம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுனதை எடுத்து போடுறேன். இப்ப குதிரை பேரம்னா என்னன்னே தெரியல இவருக்கு. ஓபிஎஸ் வந்ததையும் வைத்திலிங்கம் வந்ததையும் குதிரை பேரம்ங்கிறாரு. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சு அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் அதிகாரத்தை பிடிப்பதற்கோ அல்லது தக்க வைப்பதற்கோ மற்ற கட்சி எம்எல்ஏக்களை வாங்குவதும் விற்பதற்கு பேர் தான் குதிரை பேரம். ஓபிஎஸ் வைத்திலிங்கம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இல்லை. முழு பெரும்பான்மையோடு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ் எல்லாம் வந்தாரு கட்சிக்கு.
அப்ப இது எப்படி குதிரை பேரம் ஆகும் அப்படின்னு நான் ஒரு சன் டிவிக்கு கொடுத்த ஒரு போனோல வந்து இதெல்லாம் பேசி அதை நான் வந்து என்னுடைய ட்விட்டர்ல போடுறேன். கீழே வந்து இதுக்குதான் விளக்கம் கொடுத்து நான் பேசியிருக்கேன். கீழே வந்து இந்த கும்பல் போடுது, அப்ப ஓபிஎஸ் பத்தி என்ன சொல்லுவேன்? இன்னொருத்தன் போடுறான், திமுக வந்து எந்த பேரமே பண்ணாம நீ வந்தியே, அப்ப அதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு போடுறான். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு என்றுதான் இவங்க இதெல்லாம் பேசுறாங்க. இந்த பொய்யை எல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களை திருப்தி, அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து அவங்கதான். அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம செய்யறது சரிதான். உங்களை யாராவது கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. உங்களை எவனாவது கேட்டான்னா இப்படி ஏதாவது அறிவுக்கே பொருந்தாம எதையாவது பேசிக்கிட்டே இரு, உன் அறிவுத்திறமையை பார்த்து பயந்தவன் போயிடுவான் அப்படின்னு இவங்க அந்த ஐடியாவை கொடுக்குறாங்க. அதனால் குப்பையை அகற்றுவதற்கு கொண்டு போய் ஒரு பழைய குவாரியில கொட்டிட்டோம்னா சரியா போயிடும். அது அவங்க ஆமா, அது பெரிய அறிவிப்பு. அதுக்கு அதுவும் முயற்சி எடுக்கிறாங்க, அதுவும் நியாயப்படுத்தி பேசுவதற்கு. அவர் இப்படி சொன்னாரா, இவர் அப்படி சொன்னாரா அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து அவங்க ஆட்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசப்படக்கூடிய பொய் புரட்டுகள். நான் நம்புறது சட்டத்துல என்ன அப்படின்னு சொன்னா, கன்சிஸ்டண்டா இருந்தா வெற்றி பெற முடியும். ஒரு புகாரை கொடுத்துட்டு நம்ம அதோட வந்து வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த புகார் கூட குறைந்தது 6 அல்லது 7, 8 மாசம் ஆகும் இதோடைய பக்கா ரிசல்ட் வந்து சேர்றது. நீதிமன்றம் ஏற்கலாம், அல்லது நீதிமன்றம் வந்து இது வேற வழியை பார்க்கும்படி என்னை அறிவுறுத்தலாம். நான் அந்த ரூட்ல போவேன். இப்படி ரைட்ல போ அப்படின்னா ரைட்ல போவேன். இல்ல இது எடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க முடியாதுன்னு அடுத்த ஃபோரத்துக்கு போறேன் அப்படின்னு. பட் இதை ஃபாலோ பண்ணி இதே போல ஒவ்வொருவரும் இன்றைக்கு டெக்னாலஜி யுகம் வளரும் பொழுது போன் பேசலாம், எங்க இருந்தாலும் தூரமா இருந்து போன் பேசலாம் என்கின்ற வரம் வரும் பொழுதே தூரமா இருந்துட்டு யாரையும் மிரட்டலாம், தூரமா இருந்துகிட்டே யாரையாவது தகாத வார்த்தையில் பேசலாம், இது சேர்ந்து வரும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, நிறைய பேர் அரசியல் பேசலாம், நிறைய அரசியல் புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற நல்லது வரும் பொழுதே தாவேக்கா ரூட் மாஃபியா என்கின்ற கெட்டதும் வரும். இவர்களை வந்து டிஃபெண்ட் பண்றது வந்து சட்ட ரீதியா நம்ம கடமையாயிருது. இதை நினைச்சு நம்ம வருந்திக்கிட்டு இருக்க முடியாது. இதற்கு தீர்வு என்ன என்பதை நோக்கி நம்ம போறது நமக்கு என்னைக்குமே சாதிச்சாங்க. அது திமுகவுடைய முன்னெடுப்பும் அதோடைய பாதையை எடுத்துக்கலாமா? இப்ப திமுக தரப்புல இருந்து நீங்க சொன்னது போல வழக்கறிஞர் பிரிவும் வந்து உண்மையை தவைக்காட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கும்படி தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா? அதனுடைய நீட்சியா கூட பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ட்விட்டர்ல அது தெரிச்சுது, பயங்கரமா தெரிச்சுது. ட்விட்டர்ல நான் பார்த்துட்டே இருக்கேன், என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு, தலைமை அதுக்கு தயாராகிட்டு இருந்திருக்கு. அது வர்றதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் அது கரெக்டா இருந்திருக்கு. இன்னொரு ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசியிருந்தாரு. சட்டத்துக்கு உட்பட்டது தவறான பேச்சு. அது ஒரு முதலமைச்சருக்கு உண்டான கண்ணியத்தோடு பேச வேண்டும், அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. முதலமைச்சருக்கு என்ன மரியாதை, அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை தாண்டி நம்ம பேசாம இருக்க முடியாது, பேசிட்டு இருக்க முடியாது. அதனால அந்த மரியாதைக்கு உட்பட்டு நம்முடைய சட்ட வழிமுறைகளுக்கு உட்பட்டு நம்முடைய விமர்சனங்கள் வைக்கப்படும் பொழுது நாம் மிரட்டப்படுவோமே. ஆனால் ஏன்னா இன்னைக்கு மிரட்டப்படுறாங்க தாவேக்கா ஆட்சியிலே, மற்ற எதுவுமே பண்றதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. இந்த முக்தார் அவர்களை கைது செய்து ரோடு வரைக்கும் அழைத்து போய் குடும்பத்தோடு இருக்கும்போது, இத்தனைக்கும் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அவரை கைது செய்து ரோட்ல அழைச்சிட்டு போய், அவர் சொல்றாரு குடும்பம் இருக்குதுன்னு, அதை கூட கண்டுகொள்ளாமல் அவர் அழைச்சிட்டு போய் அப்புறம் நடு ரோட்ல இருந்து அப்புறம் பேசி திரும்ப அவரை கொண்டு வந்து இறக்கி விட்டு இன்டிமிடேஷன், இந்த மிரட்டல் உருட்டல், இது எல்லாமே வந்து அரசு அதிகாரத்தை கையில் இருக்கும் அவர்கள் செய்யும் பொழுது நீதிமன்றத்தை நாடி சட்டத்துக்கு உட்பட்டு உண்மை நீதியான அரசியலின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்யணும். அதை செய்யறதுக்கான ஒரு யுக மாற்றத்துக்கு வந்து எல்லா கட்சியும் வந்திருக்குது. அதுலயும் முதன்மையானதாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் வழக்கறிஞர் பிரிவும் அதனுடைய சட்டத்துறையின் தலைவர் சார் என்ஆர் இளங்கோ சாரும் அன்னைக்கு வில்சன் சாருமே வந்து அதை ட்வீட்ல போட்டிருந்தாங்க, ரொம்ப சம்பந்தமா டிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த முன்னெடுப்பு மிக வரவேற்கத்தக்க என்பதை தாண்டி இன்றியமையாதது, மிகவும் அவசியமான ஒரு முன்னெடுப்பு. அந்த விழிப்புணர்வை இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் வந்து அதை உள்வாங்கி இந்த ஃபேக் நியூஸ் நெரேட்டிவ்ஸை வந்து சட்டப்பூர்வமாக தண்டித்தால்தான் ஒரு நீதமாக வைக்கப்படக்கூடிய விமர்சனத்தை பொய் கூறி இதை நம்ம டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற அயோக்கியர்களுக்கு சம்மட்டி அடியாது இருக்கும். ஏன்னா அந்த சட்டப்பூர்வமாக டேக்கிள் பண்ணி ஒரு 2 பேரை தண்டிச்சிட்டோம்னு வைங்களேன், 2 பேருக்கு வழக்கு போட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம, எனக்கு இது வந்து எப்படின்னா, நான் போய் எனக்கு இது வழக்காயிருச்சுன்னா, நான் அடுத்த கட்ட இது எஃப்ஐஆர் ஆயிருச்சுன்னா அந்த எஃப்ஐஆரை வந்து ஒரு 2-3 months பார்த்துட்டு அதன் மேல சார்ஜ் ஷீட் போட சொல்லி நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் அப்படி விட்டுற மாட்டேன், இது அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போவேன். அதை சார்ஜ் ஷீட் போட சொல்லி ஃபாலோ பண்ணி இதில் கரையை பார்க்காம விடக்கூடாதுன்னு இருக்கிறேன். யூஸ்வலாக நம்ம விட மாட்டேன் எதையுமே. அதே மாதிரிதான் இதையுமே வந்து ஒன்னு எடுத்தாலும் உருப்படியா இதை ஃபாலோ பண்ணி இதனுடைய முடிவை வரைக்கும் போய் பார்த்துட்டு வரணும். எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணணும்.
கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் சட்ட போராட்டத்தை வந்து நாம வெல்ல முடியும். அதே கன்சிஸ்டன்சியோட இதை வென்றெடுத்து இப்படி வந்து அரசினுடைய இயலாமையை, அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்த்து நாம வந்து ஒரு பொய் செய்தி மூலமாக அதை திசை திருப்பி விட முடியும் என்று நினைப்பவர்களுக்கு சட்டம் எடுக்கும் பாடத்தை நாம் எடுத்துறோம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.